பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவான் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7. அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். நாம் காண இருப்பது மீனம். கால புருஷனுக்கு 12. அபாடி 7 இல்லை, எம்பெருமான் குருநாதர் சனீஸ்வனுடைய தாக்கங்கள், சனீஸ்வனுடைய அனுக்கிரகங்கள், அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கக்கூடிய சனீஸ்வனுடைய அவருடைய கருணையினால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம் பூரா கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ எனக்கு கொஞ்சம் நல்லதை கொடுத்துட்டார் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. வந்தது பாதர் எனக்கு சனீஸ்வனுடைய ஆளுமையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் இழக்க கொடுத்துட்டாரு, இழக்கவும் நேரிட்டார். இப்படி சொல்கிற நேயர்கள் சில பேர் இருக்காங்க. எதுவுமே பாக்கி இல்லை, எல்லாம் இழந்தாச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய நேயர்கள் இருக்காங்க. ஏன் ஜனனி சன்ம சவிக்கான வர்த்தன குல சம்பதம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுக்காகத்தான் நம்மளுடைய ஜனனங்கள், நம்மளுடைய வம்ச விருத்திகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு முக்கிய காரணம். அப்படிப்பட்ட மீனராசி எல்லோரும் நல்லவர்கள் தான்.
நல்லவர்களாகத்தான் பிறக்கிறோம். மேலும் வளர்த்து கொள்வதும் சுடர்த்தீட்டு கொள்வதும் அவரவர் கரம் அவரவர் சிரம் தாழ்த்தி இருந்தால் வரம் என்ற பெயரை, வரம் என்ற நற்புகழை, வரம் என்ற இழப்பில்லாத ஒரு உன்னதமான இடத்தை பிடிப்பதற்கான நேரம் இந்த மீன ராசிக்கு உண்டு. என்ன சொன்னாலும் சரிங்க, கொஞ்சம் கூட அளவே இல்லை. கஷ்டத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டோம். கயிறு மாட்டியாச்சு, சோக்கா கயிறு மாட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நேத்தி கூட ஒருத்தர் கேட்டாங்க, கயிறு தான் மாட்டியாச்சு, கழுத்தில் மாட்டல. அந்த அளவுக்கு கஷ்டம் சுவாமி, அந்த அளவுக்கு கஷ்டம் ஐயா, என்ன சொல்கிறதுனே தெரியலையா, இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டீங்க. உங்களுடைய மீன ராசி உங்களுக்கு நல்லவனா கெட்டவனா, உங்கள் லக்கணத்துக்கு நல்லவனா கெட்டவனா, ஜென்மச்சனி இந்த தானே முடிய போகுது, அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்குள்ள முடிய போகுது. அடுத்து பாதச்சனி தான், பயப்படாதீங்க. அடுத்து வருது, அதாவது மீனத்தில் இருக்கிற 7.5 ஆளுமையை விட அடுத்து மேசத்துக்கு வரும்போது பொறுக்க முடியாதே. மேசத்துக்கு கவனமாக இருக்கணுமே. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு எட்டும் மேஷ ராசிக்காரவங்களுக்கு சனீஸ்வருடைய தாக்கம் எல்லை இல்லாத கஷ்டத்தை கொடுக்கும். தசாபத்தியை வச்சு, டியூ டு தசாபத்தியை வச்சு கொடுக்கும். அப்படி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப கவனத்தில் இருக்கும். மறுபிறவி எடுக்கிறது மாதிரி தான். இப்போ அப்படி இல்லை, மீனத்துக்கு அப்படி இல்லை. உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ல் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கிறார். கெடுக்க மாட்டார், கொடுப்பதிலேயும் தயங்க மாட்டார். நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல மறைமுகமாக கவனித்து கொள்ளுங்கள். வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஐயா சொல்லிட்டாங்க, கொடுக்கல் வாங்கல வேண்டாம், புதுசாக எதுவும் வேண்டாம். புதிய தொழில், புதிய நிறுவனம், இந்த 7.5 ஜென்மச்சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனியை கூட வச்சுக்கோங்க, விரையச்சனி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டத்தில் இந்த புதுசாக ஆரம்பிக்கிறதுங்கிறத தயவுசெய்து மறந்துடுங்க. இந்த புதுசாக ஆரம்பிக்கிறத மட்டும் நினைக்காதீங்க. அது உங்கள் வீட்டுக்காரம்மா பேரில் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் பேரில் இருந்தாலும் சரி, யார் பேர் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கார். 5ல் 3 பேர் இருக்கான், புதன், குரு, சுக்கிரன். 3 சுபக்கிரகம் தாங்க இருக்கிறதே, 3 பேர் தான். 3 பேர் ஒரே பாவகத்தில் இருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு ஓரளவுக்கு உங்களுடைய வீட்டை கண்டிப்பாக 7, 8, 9ஆம் பார்வை பார்க்குறார். 5ஆம் பார்வையில் பதிவில் இருக்குது. அது குழந்தைகள்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, குல தெய்வம்னாலும் சரி, காதலர்கள்னாலும் சரி. 3 வருஷம் காதலிச்சிருப்பாங்க, 3 மாதம் பிரேக் எடுத்திருப்பாங்க, அப்புறம் சண்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் லேசாக பேசுவாங்க, அப்பா அம்மா வீட்டில் பேச மாட்டாங்க, இல்லைன்னா அம்மா வீட்டில் பேசியிருக்க மாட்டாங்க, அப்பா வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டில் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த பிரச்சனை, இதனுடைய கம்யூனிகேஷன்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி ஒரு திருத்தி நேர்த்தியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நேரம் 7.5. ஏன்னா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் இருந்தால் தான் திருமணம், சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் அனுகிரகம் இருந்தால்தான் ஓரளவுக்கு எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். அதனால தான் சனீஸ்வரனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ 7.5ங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லைக்கோட்டுக்கு வந்துட்டோம், முடிக்க போகிறோம். ஏற்கனவே காலபுஷ்கம் 12ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு எல்லாம் பாருங்கள். வெளிநாடு போங்க,
கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் வெளிநாடு போங்க. கொஞ்சம் வெளிநாடு போனால் ரொம்ப சுமூகமாக இருக்கும். அந்த தாக்கங்கள் குறையும். அந்த தாக்கங்கள் குறையும். அதையும் வச்சுட்டிங்கன்னா மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கு. இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மாந்தி, சனி ஏற்கனவே அந்த உபயம் டு உபயத்தை கொஞ்சம் இடியப்ப சிக்கல் மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதனால் அதையும் கொஞ்சம் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும் 12 ராசிக்காரர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.